காலையில் விட மாட்டேங்குது. ஆமா அந்த ஊழி வாட்டு பேங்க கேட்டு மாரியத்த தாயை வந்து இந்த ரெண்டு அம்மாவும் தேவை இருந்துட்டாங்களே இந்த அவதாரம் சுந்தர பாண்டியனுக்கு உங்களுக்கு கிளப்பு கட்டி விடுறேன் கிஷோர் டான்ஸ் ஆட்டுக்கு அதான் சொல்லி ஏற்பாடு பண்ணி விட்டேன். ஆமா நான் சும்மாலுமே சுண்டல் பாண்டி நான் தான் நம்புங்க. எங்க மகள் சுண்டில் பாண்டி அவன் பொண்டாட்டி கூட ஏத்தனை நீ நம்ம பாருங்க பொண்டாட்டி ஏத்தனை ஏறி வேலை அட்டை காசு கர்மா எல்லாத்துக்கும் கணக்கு 2 ஆகுது ஓட்டு கொடுத்தாங்களா மத்த பாரு வாயா வச்சிடுவோம் ஒரே ஒடியா பொண்டாட்டி 2 ஆகுது ஓட்டு கொடுத்தாரு எங்க மகாராஜா. 2 ஆகுது ஓட்டு கொடுத்தாரு. ஓசில கொடுத்துங்க ஓசில ஓசில கொடுத்தாங்க. எங்க மகள் எழுத்து பேச புண்டா இந்த 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 வேடம் எதுக்காக யாரால அந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இருக்குது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அந்த கோயிலுக்கு தர்ம கட்டம் நாங்க. நான் போனதான் அந்த குடுக்கல் ஜீவாசனையே தெரியுமா நீ யாரு கணக்கு போல கணக்கு புள்ள இருந்தாலும் இந்த மாதிரி வேலையை ஆயிட்டு நீ கணக்கு போலயா தலையில ஓட்டு இது தலையில ஓட்டு இது போய் பைசா. ஐயோ ஆயமாட்டீங்க ஐயோ தெரிய முடியாது. சரி வெள்ளிக்கிழமையாச்சு சரி கோயிலுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஏய் போட முடியாது. என்ன தூங்கல காசு போட்டாங்க புரிய மாட்டேன் ஒரே தொக்கோது பற்றை கிளப்பி கோயில் சாமி கும்பிட போனா. ஆமா அங்க அழகான பொண்ணு ஆமா சாமி கும்பிட்டுட்டு மண்டபம் இருக்கு பத்தியா. ஆமா அந்த மண்டபத்துல நிறைய சித்திரம் ஓவியம் நிறைய இருக்கு. ஆமா அது சுத்தி பாத்துட்டான். நான் அவளை பார்த்துட்டேன். எனக்கு ஆசை தாங்க முடியல. ஆமா முட்டிக்கிட்டு வந்துருச்சு. கணக்கா ஈர்த்து சாட்டா கேட்டேன். யாரு இந்த விலகு பிடிச்ச கம்யூனிட்டி ஆழமாக கொடுப்பேன். 999 பெண்களை கற்பழிச்சிட்டா. இவரை ஒற்றை கற்பழிச்சிட்டா 1000 கணக்கு முடிஞ்சு இது வெள்ளி விழா கொண்டாடலாம். ஓஹோ 1000 பேர் கற்பழிக்கிறது வெள்ளி விழா சிடி பல்பு நாங்க கொண்டாடுவோம்டா. எங்க கிட்ட பணம் இல்லாததா இருக்கு சிடி பல்பு எல்லாம் கட்டுவோம். இதுன்னா இது லைட்டு அவரை ஆசைப்பட்டு தொட்டன. ஆசைக்கு என்னங்கன்னா தொட்டு தாலி கட்டினாதான் முடியும்னு சொல்லிட்டான். ஆமா சரின்னு தாலி கட்டி கூப்பிட்டு போனேன். அப்ப முடியாது சொல்றான். ஆமா சிவனை பூஜை பண்ணான்னு சொன்னா சரி இவனை விட்டுட்டு வந்துட்டான். அப்புறம் வீதி வழியா வரும்போது ஒரு தாசி ஆமா அந்த தாசியில போய் தாசிட்ட போய் காஞ்சா தாசி என்ன பண்ண மகாராஜா பேர் என்ன ஆம்பளை யாரும் தெரியாது. காஞ்சா தாசிக்கு ஒண்ணு கேட்கல இரு நாங்க அவனுக்கு அந்த செவில கூட வாட்டோம். இன்னொரு கை ஒடிச்சுடுவாங்க கட்டுறங்காலா மோதக்கால புண்டா அவன் என்ன பண்ணா உனக்கு கல்யாணம் ஆச்சுன்னு கேட்டான். ஆயுஷன் உண்மை சொன்னான். ஐயோ அவர்கிட்ட இருக்க பொன்பெல்லாம் வாங்கிட்டு வான்னு சொன்னா வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். மறுபடியும் என்ன சொல்றா ஒரு பொண்டாட்டி இருக்கும்போது இன்னொரு பொண்டாட்டி கட்டுறது தப்பு. அவளை கொண்டுட்டு வந்துடு. அதுக்கப்புறம் நம்ம சந்தோஷமா கொண்டுட்டு சாவிட்டு வந்தா நான் நம்ப மாட்டேன். கொண்டுட்டு வந்துட்டா ஆமா பொண்ணு பழக கூடாது. எடுத்துட்டு வந்துரு பேசி கேட்டு கற்பமா இருந்தால போய் பார்த்தா கற்பமா. இந்த மாதிரி தான் ஊருக்கு 4 பேர் இருக்கிறாங்க. நிலக்கு மட்டும்தான் பொண்ணு பார்த்தா கற்பமா இருக்குடா. என்னடா நம்ம இவன் சொல்லவே இல்லையே. இவன் எப்படி கல்பமா இருக்கிறா யாரையும் கேட்டு வர சொல்லவே இல்லை. ஆமா நான் யாரையும் பார்க்கல சத்தியமான்னு சொல்லிட்டு தலைமை ஆட்சி அழுவரா உன் பொண்டாட்டி இனிமேல் சும்மா விட்டு எப்படி அது மாதிரி தான் எனக்கு கோவம். பாத்திப்பா நம்ம பொண்டாட்டி இருக்கு இன்னொரு பொண்டாட்டி நம்ம பொண்டாட்டினா நீ ஒரு 1.5 முடிச்சு நான் ஒரு 1.5 போட்டு புறமா பண்ணிடுங்களா. அங்க வேற இல்ல இவனுக்கு அந்த பொண்ணு கொடுத்த சாபமா. ஆமா
அதே மாதிரி தொலை போண்டா அந்த தெரியாம அந்த ஏற்றிட்டு வந்தா அந்த மாசமா அந்த வயிறு பட்டின்னு வச்சுட்டு அந்த நெருப்புல ஆமா கண்ணு தெரியல ஓட்ட பிரிட்டிஷ்ல ஒரே ஓட்டு ஓட்டான் அந்த பவுல் வெடிச்சதோ ஆமா கிளம்பி கண்ணு வந்துட்டு பெரிய பூதம் ஒண்ணு கத்துது அப்புறம் ஒரு குட்டி பூனை ஒண்ணு கூட வந்துச்சு ஒரு குட்டி பூதம் ஒண்ணு கூட வருது நானும் என் கணக்கணும் பொண்டாட்டி ஓடணும் புண்டில ஓடணும் செய்யணும் எங்க பூண்டு ஓடணும் என்ன உதவாங்க இந்த கல்வி எனக்கு இந்த கல்வி ஆகி போயிடுச்சு எம்மா என் தாயே அடுத்து வந்து சும்மா வந்து கூத்தாடுறேன் ஏமா இந்த மௌனம் இப்படியே ஆக்கிட்டான்னு காசியா மாடா அதனால ஏய் சுந்தர பாண்டியா சுந்தர பாண்டியா உனக்கு என்ன கழுவான் இந்த மழையில் இருக்கபடியான எத்தனையோ கன்னி பெண்களுடைய கற்பழிச்சிருக்கேன் உண்மை நான் பரம கடவுளுடைய பாரியார் பார்வதா தேவி ஸ்ரீதேவியாக வந்து பிறந்தேன் ஆமா உன்னை தாயா வந்தா திருத்த முடியாது என்ன தங்கையா வந்தா திருத்த முடியாது ஆகையினால தாரமா வந்தா திருத்தலாம் ஒரு பொண்டாட்டி தான் சூதுக்காரனா இருந்தாலும் குடிகாரனா இருந்தாலும் குத்தியாக்காரனா இருந்தாலும் மனைவிதான் நல்ல முறையில எடுத்து சொல்லி தீட்ட முடியும் பொண்டாட்டியாக இருந்தாலும் எப்பயுமே தர மாட்டான் அதுக்காக தாண்டா உனக்கு மனைவியா வந்து நான் தாலி கட்டினேன் எப்ப கர்ப்பிணி என்று பார்க்காம என்ன எரிச்சியோ எந்த எரிச்ச கையை காலம் குஷம் பூச்சி குட்டி அவருக்கு முடிஞ்சு போச்சு அவனுக்கு தம்பி நான் என்ன பண்ணேன் நீ என்ன பண்ண எல்லா கணக்கும் போய் கணக்கா எழுதினா இவன் கூட கூடி ஆமா எல்லா கணக்கும் எழுதி 996 பெண்ணு வாட்டாவான் அந்த ஊரு வாழ்க்கை அடி காஞ்சியில காமாச்சி ஐயோ எம்மாடி என்னால தாங்க முடியலடி அம்மா யாருடி அம்மா ஒண்ணு புடிச்சா ஐயோ எடை படா நீ யாரு தெரியல காண்டா வாட்சி நீ யாரு யாருடா நீ கணக்கு புள்ள கணக்கு பின்னாட சொல்ற கணக்கு புள்ள ஏன் வயிற்று புடிச்சுங்க இருக்குதா எரியுதுங்க என்னால தாங்க முடியல அவன் அங்கெல்லாம் எரியுது என் மதுரெல்லாம் எரியுது விளக்கமா சொல்றேன் அவனை போய் கேக்குறியா யாரு அவன கண்ணுக்கு போல அதான் பூச்சி போய்கிட்டு ஐயோ முடியலங்க என்னங்க செய்வது பவுர் வலிக்குதுங்க ஐயோ ராமா கணக்கு புடிச்சு இப்படி ஒரு நிலைமை ஆமா கணக்கு பண்ணிக்க கணக்கு இப்படி ஒரு நிலைமை இவனை நம்பி வந்து நல்லா இருப்பான்னு நம்மளை காப்பாற்றுவான் இவனுக்கும் அங்க ஏறிடான் வயிற்றை ஏறிடான் ஆமா அங்க எல்லாம் கூட்டம் கூட்டமா போறாங்க எங்க போறாங்க அது போறாங்க பேரு கும்பலா அவங்க திருவேற்காட்டுக்கு போறாங்க அங்க ஆள் இருக்குதா அங்க ஸ்ரீதேவி கருமாரி அங்க கருமாரி அம்மன் கோயிலுக்கு போறாங்க கருமாரி அம்மன் கோயிலுக்கு கருமாரியா கருமேதி இல்ல கெட்டதுக்கும் கருமாரி அங்க செய்வாங்க கூட்டம் கூட்டமா போய் கருமாரி செய்வான் கூட்டம் கூட்டமா தான் போவாங்க கூட்டமா போய் அங்க கருமேதி செய்யல உங்க பொண்ணை தூக்க போறாங்க கருமாரினா கொட்டாங்கல் இருக்கும் ஏரி நடக்கும் கருமேதி அப்படியா கருமேட்ல ஸ்ரீதேவி கருமாரி அம்மன் கோயிலுக்கு அங்க திருவேற்காட்டுக்கு அங்க மெட்ராஸ் இருக்குது யாரு சீட்டியாவியா சிறுவேற்காடு இருக்குதா சிறுவேற்காடுல நாடா சொல்லி வச்சிருவோம் நாடகம் அங்க ஆள் இருக்குதான்னு சொன்னா திருவேற்காட்டுல கருமாரி அம்மன் கோயிலுக்கு போறாங்க இல்ல கும்பலா சிறுவேற்காடு நான் பொண்டாட்டி நான் அங்கதான் போறோம் அங்க கணக்குடா என்ன வாடுவோம் காட்டுல கொண்டு வந்து எரிச்சுமே
உழு மாதிரி சாமியா உட்காந்துட்டாரா? தெரியலையா? கழுமாரியா? என்ன கருமாரி? இங்க சொல்லிட்டு பேரு ஸ்ரீதேவின்னு சொன்னாங்க. ஆமா. அங்க இன்னும் கருமாரின்னு அந்த சொன்னாங்க. கருமாரியா அங்க உட்காந்துட்டு? கருமேஜி அங்க உட்கார கம்மியாட்டியோ முப்பது உட்காந்து. உனக்கு எனக்கு கருமாரி செய்யிட்டு என் கூட வந்து இல்ல அனுபவம். இந்த பாவம் தேடணும்னா வாங்க போலாம். அங்கே போலாம். இந்த ஊரை ஐயோ முடியல மண்டவா. அம்மா தாயே தாய் ஏன் பேர் வேற தெரியல. பேர் என்ன? ஏப்பா கருமாரி கரிமாதி. ஐயோ தலைமை நாட்டிக்கிற முயங்கதான் நான் சொல்றேன். ஐயோ நான் என்ன பண்ணுவேன் கூட கூத்து வந்துக்கிற மாதிரி நானு. டேய் டேய் ஏப்பா கருமாரி கருமாரி கரிமாதி. கருமேதி இல்ல ஏட்டா அம்மா தேவி கருமாரியாக வந்தவள். அம்மா தேவி கருமாரியாக வந்தவள். இந்த தேசமெல்லாம் முத்தளிக்க சென்றவள். தேவியானவள் கருமாரியானவள். அம்மா தேவியானவள் கருமாரியானவள். என் உள்ளத்திலே அன்பு உள்ளம் கொண்டவள் கொண்டவள். தேவி கருமாரியாக வந்தவள். இந்த தேசமெங்கும் ஆதியானவள் அம்மன் ஜோதியானவள். ஆயிரம் கண்ணுடைய நான் செய்ததெல்லாம் தவறு தாயே. நான் தான் உன்னை எழுத்த படுபாவி சுந்தர பாண்டியன். நான் செய்ததெல்லாம் தவறாட்டா, என்ன மன்னிச்சுராட்டா. செய்த தவறுக்கு மன்னிப்பு என்பது கிடையாதா அத்தா? என்னை திருத்துவதற்காக தானே தாரமாக வந்தால் நீயே மன்னிக்கவில்லை என்றால் சாதாரணமான மாநில மக்கள் என்னை எப்படி மன்னிப்பார்கள்? நான் காலமெல்லாம் இப்படியே இருக்க வேண்டுமா? இந்த பாவ விமோசனத்திற்கு ஒரு தீர்வு கிடையாதா? இருக்கிறது தீர்வு. அதோ இருக்கிறது நதிக்கரை. அந்த நதிக்கரை சென்று ஜலத்தில் இறங்கி நீராடி விட்டு தினந்தோறும் எனக்கு வந்து நெய் அபிஷேகம் பால் அபிஷேகம் செய்து வர வேண்டும். அப்பொழுது உன்னுடைய நோயாகப்பட்டது தீர்ந்துவிடும். அப்படியா? ஆமா, அப்படியே சரி அம்மா. கணக்குடா கணக்கு புள்ள உனக்கு என்ன சொல்றேன்னு பார்க்க மாட்டான். அம்மா மாடி ஓட்ட தாயே. மறுபடியும் அம்மா கூட கருமாரி தாயே. சாமி கருமாரி கருமாரி ஸ்ரீதேவி கருமாரி. அம்மா சிரியா கருமாரி தாயே. 5 10 போற கட்டி எங்க ஒரே ஒரு புள்ள தான் கொஞ்ச நாட்டு எவ்வளோ பேச முடியாது? ஆமா 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 பாவம். நீ யார்? அம்மா நான் அம்மா கண்ணுக்கு எழுதுல கண்ணுக்கு போல எந்த தப்போ செய்யலம்மா. அந்த ஊரை பூரா பொய் கணக்குதாமா எழுதலாம். 50,000 எழுதினா 1,00,000 ரூபாய் எழுதலாமா? நீ அந்த தப்பு செய்யலையா? நான் எதுவும் செய்யலையம்மா. கூட்டி குடிச்சுட்டான் மகா குடி தப்பு. அது என்ன தப்பு அப்புறம்? அது அம்மா தெரியாம தவறு செய்து விட்டேன், மன்னிச்சு விடம்மா. இதை மட்டும் கொஞ்சம் சரியாக அந்த தவறு இன்னும் சரியாக்காத. அம்மா இதோ என் ஆலயத்தில் உன் கைகால் நல்லா ஆவணனா என் ஆலயத்தில் சுற்றி இருக்க முடியாது. அதோ கோவிலை சுத்தம் செய்தா உனக்கு தீர்க்க ஆயுசை இந்த கை கால் குணமாகிவிடும். அப்படியே செய்யறேம்மா. உன் யாரும் இல்லை தீங்கொன்று செய்யாதம்மா கருமாரியம்மா. தீங்கொன்று செய்யாதம்மா கருமாரியம்மா. தீங்கொன்று செய்யாதம்மா.
இல்லையா உனக்கு இந்த பாவம் வந்திருக்குமா இந்த கும்ப நோய் வந்திருக்குமா சரி ஆகட்டும் கதகுதறி எப்பொழுது தாயே நான் செய்தது தவறுதான் என்று ஓடி வந்து என்னுடைய பாதத்தை வணங்கினாயோ நீ தினந்தோறும் என் ஆலயத்திற்கு மலரும் ஜலமும் எடுத்து வர வேண்டும் தீர்க்கமாக உன்னுடைய நோயாகப்பட்டது தீர்ந்துவிடும் அப்படி இந்த பௌத்தரி நீங்க நம்மனா காலையும் மாலையும் வேலை தவறாமல் ஜலமும் மலர் கொண்டு வந்து அவன் கையில கொடு அவன் பூசி சரி அப்படி ஆகட்டும் ஸ்ரீதேவி கருமாரியாக அம்மன் பிறந்து கருப்ப சாமி அவன் பிள்ளையோடு திருவேற்காட்டிலே சென்று கருமாரியாக அமர்ந்து விட்டது. ஆமா இப்ப திருவேற்காட்டுல போய் நம்ம கருமாரி நம்ம இந்த கும்பலோட போய் ஊஞ்சலம் போற பார்க்க முடியுமா? இல்ல அந்த அம்மா அங்க வருவாங்களா? இங்க இதான் திருவேற்காடு. இன்னைக்கு இந்த ஊர் தான் திருவேற்காடு. இந்த அம்மனுடைய வழிபாடு செய்து அம்மனை அம்மனை வளம் வந்து இதான் திருவேற்காடு என்று எண்ணி அம்மனுக்காக காணிக்கை அளித்து அம்மனை வளம் வந்தால் உங்களுடைய பிடி அத்தனை இப்ப உங்க கண்ணால பாத்தீங்க. ஒரு கைகால் வரா போச்சு, ஒருத்தனுக்கு குஷ்டம் பிடித்தது, ஒரு பெண்ணுக்கு வயிற்று வலி, இது எல்லாம் நீங்கி சுக சேமத்தோடு வாழ அம்மன் அருள்பாலிக்கிறது. அதே போல உங்களுக்கு எந்த கஷ்டம் இருந்தாலும், அதாவது வயது வராத பெண்ணா இருந்தாலும், திருமணமாகாத பெண்ணா இருந்தாலும், வீட்டுல கஷ்டம் உள்ளவங்க, குழந்தை இல்லாதவங்க யாரா இருந்தாலும் அம்மனை வழிபாடு செய்து திருவேற்காட்டுக்கு வந்து அம்மனை வளம் வந்தால் அம்மனுக்கு பத்தியை வாங்கி இட்டுக் கொண்டால் உங்களுடைய பிணி எல்லாம் நீங்கும். வாங்க வந்து காணிக்கை கொடுங்க. தெய்வமில்லை